நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. செரியாபாணி என்ற பயணிகள் கப்பல் போக்குவரத்து இரு நாட்டு பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் வடகிழக்கு பருவமழையை காரணமாக காட்டி சில நாட்களிலேயே கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் பயணிகள் கப்பல் போக்குவரத்தை நாகை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உள்ளிட்டோர் முன்னிலையில் நிர்வாக இயக்குநர் சுந்தரராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் 5 பேர் உட்பட 44 பயணிகள் கப்பலில் பயணித்தனர். இந்த கப்பலில் பயணிக்க ஜிஎஸ்டியுடன் சாதாரண கட்டணமாக 5000 ரூபாயும், பிரீமியம் இருக்கைகளுக்கான கட்டணமாக 7500 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 25 கிலோ எடை கொண்ட லக்கேஜ் மட்டுமே எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸுடன்.